ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் கையில் நல்லா தடவிக்கலாம். ஏன்னா இது க்ளீன் பண்ணும்போது நமக்கு லைட்டாக கொஞ்சம் அரிப்பு ஏற்படும். அதனால நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப ஏராளங்க. இந்த துவையில சூடான சாதத்தோட 5 சொட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது எலும்பு தேய்மானம், எலும்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் குணப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் க்யூர் பண்ணும். ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை சீக்கிரமாக கரைச்சிருங்க. அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோயை கூட குணப்படுத்தும். ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் வரும், அதையும் குணப்படுத்தும். இதை நம்ம துவையலாக செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு நல்லதை மட்டுமே பண்ணும். அதுவும் இல்லாமல் இதை வெறும் நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த மருத்துவ குணம் நமக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி செய்யாத விட்டதால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் க்யூவில் நிற்கிற மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இப்போல்லாம் தேட்டரை விட அதிகமாக கூட்டம் இருக்குது. இப்போ அதாவது வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வியாபாரிக்கு கொடுத்துடணும். நல்லா சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில நன்மையான இயற்கையில் கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. ஒரு பீஸா பர்கர்னு தேடி தேடி போய் வாங்குகிறோம். ஆனால் அதில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்றது நம்ம பார்க்குறதில்ல. சரி, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பிஞ்சாக இருக்கணும், ரொம்ப முத்தி இருக்கக்கூடாது. பிஞ்சாக இருக்கிறதுல தான் அரிப்பு ரொம்ப இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போது இந்த பிரண்டை இப்படி உடச்சி எந்த பக்கம் உடச்சிங்களோ அதை மாதிரி அதே வாக்கில் கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நார் வந்துடும். இந்த மாதிரி நார் வந்ததும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கீழ்ப்பக்கம் நம்ம இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் உடைச்சோம். இப்போ இன்னொரு அதே ஆப்போசிட்டில் வச்சு நம்ம உடைக்கணும். இப்போ உடைக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் இப்படி திரும்பவும் அதை கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா அந்த நார் வந்துடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான் இதை க்ளீன் பண்ணுறது. ஒன்றுமே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 4 சைடு நார் இருக்கும். அந்த நார் மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்மளே ஒரு சிலர் மெடிசன் இப்போ ரெகுலராக நம்ம எடுக்க வேண்டிய நிலமை ஆகிப்போச்சு. நம்ம குழந்தைங்களும் மெடிசன் வந்து தேவையில்லாமல் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையாக உங்களால் என்ன முடியுமோ பார்த்து செஞ்சு கொடுங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். இப்போது இந்த பிரண்டையை நம்ம இந்த எண்ணெயில் சிம்லேயே வச்சு வதக்கி எடுக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இந்த டார்க் க்ரீன் வந்து அப்படி லைட் க்ரீனாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப வதக்கிட்டால் அதோட மருத்துவ குணம் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம வதக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அவ்வளோதான். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் சின்ன குழந்தைங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற நிலைமையாகி போச்சு. இப்போ பேனில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதுதான் ரொம்ப வாசனையாக, ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஜீரணமாகும். இது நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சிட்ட அப்புறம் தான் நம்ம மற்றதை சேர்க்கணும். 2 பூண்டு சேர்த்துருங்க. கண்டிப்பாக பூண்டு நம்மளுடைய இதய சம்மந்தப்பட்ட நோயையும் குணப்படுத்தும். ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கும். கெட்ட கொழுப்பு குறையிறதால நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கும். ஜஸ்ட்டு பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப பொன்னிறத்தில் ஆக்க வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம வரமிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வரமிளகா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் லெமனை விட ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து துவையல் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதாவது குழந்தைங்க நிறைய போட்டு ஒரு நெய் விட்டு சாப்பிடுவாங்க. அதனால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு எப்படியோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த புளியும் கொஞ்சம் எண்ணெயில் பொரிட்டோம். அவ்வளோதாங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா நைஸாக இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு துவையலை வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. குயிக்காக செய்யக்கூடிய அதிக மருத்துவ குணமுள்ள பிரண்டை துவையல் தயார். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க.
ஹெல்த்தியாக இருங்க. இந்த ஹெல்த்தியான துவையலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.